ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் டே விலாக் தான். என் பொண்ணோடது பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சிலர் கண்டென்ட் எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை, இது என்ன பார்க்குறது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து பசங்களோட மோட்டிவேஷனுக்காக தான் இந்த விலாக் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு பார்ப்பாங்கல்ல இந்த வீடியோஸு. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனாக எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் வந்து நான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயரும் நான் வந்து போட்டிருந்தேன் ஸ்போர்ட்ஸ் டே விலாக் வந்துட்டு. லாஸ்ட் இயர் வந்து என் பொண்ணு எதுலேயுமே சேரல, பட் இந்த தடவை வந்துட்டு சேர்ந்துருந்தா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து மார்னிங்கே வந்து அன்றைக்கி டிஃபன் வந்துட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவள் வீட்லேயே சாப்பிட்டுட்டா. எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், நம்ம போய் சும்மா தானே உட்கார போகிறோம், அங்கே போய் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே வந்து அவ்வளோ கிடைக்காது, கிடைச்சாலும் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து தீர்ந்து போயிடுது. அதனால் வந்து பார்த்து பயமாக இருந்தது. போன தடவை வந்துட்டு எங்களுக்கு நிறைய வந்து டீ கிடைக்கிறது கூட எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து பார்த்துக்கோங்களேன். அதனால் வந்து இந்த தடவை எல்லாமே ப்ரிப்பேராக போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் வந்து அங்கேயே பார்த்துக்கிட்டோம். இல்லைனா ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர சொல்லலாம், அந்த பிளானில் தான் நான் வந்து இருந்தேன். வாங்கிட்டு வந்து உள்ளே கொடுத்துட்டு போயிட சொல்லலாம் அப்படின்ட்டு. மார்னிங் வந்து அன்றைக்கி டிஃபன் நானும் பொண்ணு மட்டும் தான் போகிறோம். போன தடவை வந்துட்டு பையனை கூப்பிட்டு போயிருந்தேன், பட் இந்த தடவை வந்து அலௌடு இல்லை. இப்போ லாஸ்ட் இயரே வந்து அவனை எத்தனாவது படிக்கிறான் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல் இல்லைங்களா, ஸோ பேரண்ட்ஸு கார்டியன் அந்த மாதிரி வந்து அலௌடு, அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரிலாம் வந்து அலௌடு கிடையாது. ஸோ சின்ன பசங்க அவங்களாம் வந்துட்டு அலௌடு கிடையாது. ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் வரலாம். ஒரு டீனேஜ் அந்த ஒரு 8th படிக்கிறாங்க, 7th படிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பசங்களாம் வந்து அதுலேருந்து அலௌடு கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அப்பா அந்த மாதிரி சித்தப்பா அங்கிள் அந்த மாதிரி வந்து அலௌடு. ஸோ நான் வந்து பாஸ்தா தான் வந்து அன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்தா செஞ்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பொண்ணு வந்து அங்கேயே சாப்பிட்டான் வீட்லேயே. ஸோ அவள் சாப்பிட்றதுக்குள்ளே நான் கடடன் வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் தான் வந்து நான் ரெடியே ஆனேன். ஸோ அதனால தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பையனும் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு காஃபி போட்டு வைக்கிறது, காஃபி போட்டு கொடுக்கறது, அண்டு ப்ளஸ் இந்த டிஃபனும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போகணும். லஞ்சு கூட அவங்க வந்து வெளியே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாமே, எனக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். ஏன்னா இல்லைனா அவள் வந்துட்டு 8 o'clock முன்னாடியே வந்துட்டு உள்ளே வந்து இருக்கணும். அதனால் நான் வந்து கடகடன்னு வந்து பண்ணிவிட்டு, அவங்க ஸ்கூலில் வைக்க மாட்டாங்க, இது வந்துட்டு காலேஜு. ஸோ அங்கே தான் வந்து வைப்பாங்க. கிளம்பிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி நான் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதுதான் காலேஜ். இப்போ நான் காமிச்சு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கிறது வந்து சென்ட் மேரிஸ் காலேஜ், அவங்களது சிடிடி காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த சேருங்களே வந்துட்டு அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்து போயிட்டேன். கொஞ்சம் பேரண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் பிளாட் வந்துட்டு போடணும். எனக்கு வந்து சுத்தமாக அது போடவே வராது. எனக்கு மோஸ்ட்லி தலையே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல், ஒரு 2 ஹேர் ஸ்டைல் அப்படி தான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். பெருசாலாம் எனக்கு ஒன்றும் வார தெரியாது. அதனால் எங்கள் அக்கா வந்திருந்தா, ஸோ அவகிட்ட சொல்லி நான் வந்து வார வச்சுட்டேன். எனக்கு வராதுன்னு சொல்லி அவளை கொஞ்சம் சீக்கிரமாக வர வச்சுட்டு கொஞ்சம் வாரி வந்துட்டு அனுப்பிட்டேன் தலையை. ஸோ அவள் வந்து ப்ரிப்பேர் ஆகி அங்கே போய் நின்னாச்சு. ஆல்ரெடி சீஃப் கெஸ்ட்டுங்களும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து சீக்கிரம் தான் வந்து நிற்க சொல்லுவாங்க, 8 o'clockலாம் வந்துட்டு ரீச் ஆகணும். மற்றபடி வேறு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்னமும் சீக்கிரமாக வந்துட்டு வர வச்சுருக்காங்க போல இருக்குது. அவள் தான் சொன்னா எனக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 8 o'clockலாம் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் போனது. அதுக்குள்ளே தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவள் யூனிஃபார்ம் மட்டும் வீட்டில் போட்டுட்டு தலை மட்டும் அங்கே போய் வாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்தோம். அக்காவையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வர சொல்லிட்டேன். ஸோ அவளும் வந்துட்டா. சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் கடகடன்னு அந்த ஃப்ரெஞ்ச் பிளாட் மட்டும் போட்டாச்சு. இதில் வந்துட்டு மோஸ்ட்லி நான் அந்த மியூசிக்கோடவே வந்து நான் கொடுத்துருப்பேன். மியூசிக் கிடையாது, பேண்ட் வாசிக்கிறது தான். அந்த மார்ச் பாஸ்டோட இதில் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பேன். நான் லைவாக நீங்கள் கேட்கும் போது கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாய்ஸ் வந்து அங்கங்கே மட்டும்தான் நான் வந்து பேசியிருப்பேன்.
கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அந்த லைவாக பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அப்படியே வந்து போட்டிருந்தேன். பெரியவங்க மட்டும் இல்லை, குட்டி குட்டி பசங்களும் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து வீடியோ வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க வந்துட்டு இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே விலாக் தான். என் பொண்ணோட வின்னிங் மொமெண்ட்டும் வந்துட்டு இதில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவள் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணது. ஸோ ரன்னிங்லலாம் இருக்கா, ரிலேயில் இருக்கா, எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்ப்பீங்க. இது வந்து வெறும் மார்ச் பாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து அப்படியே வந்துட்டு கண்டினியூ ஆகும். இது வந்து குரூப்பாக இருக்கும். அவங்க வந்து ப்ளூ யூனிஃபார்ம், க்ரீன் யூனிஃபார்ம், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. The torch is passed to K. Varani of 11B, a national level athlete whose feet have flown over finishing lines, breaking records. இது வந்து அந்த ஒலிம்பிக்கில் ஓடுவாங்களே, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன். இவங்க எல்லாமே கொஞ்சம் நேஷ்னல் லெவலில் வந்து போயிட்டு வந்து பசங்க தான். கராத்தே சாம்பியனு, ஃபுட்பால் சாம்பியன், அந்த மாதிரி வந்து சாம்பியன்ஸ் மெயினானவங்க. பெரிய பசங்க இவங்கெல்லாம் கொஞ்சம். ஸோ இவங்க வந்துட்டு அந்த இது எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏற்றுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஃபுல் டே ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. அன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் தான் வந்துட்டு முடிஞ்சுதே. 6:30க்கு மேலேயே ஆகிடுச்சு எங்களுக்கு. பசங்களாம் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. பட் வேறு வழி கிடையாது. இதுக்காக இந்த ஒரு 1 டேக்காக தான் வந்து அவங்க ஒரு 1 மந்த்தாகவே வந்து ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு ஃபுல் ப்ராக்டிஸ் தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கோம். பட் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக கலந்துக்க விடுங்க. நான் லாஸ்ட் இயர் கூட நான் அந்த விலாகில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்போர்ட்ஸுன்றது பசங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. படிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் வந்துட்டு முக்கியம். ஏன்னா அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டரே வந்திருந்தார் ஆஃப்டர்நூனுக்கு மேலே. அவர் வந்து ஈவினிங் வந்து பேசுகிறத வந்து தயவு செஞ்சு கேளுங்க. கொஞ்சம் நான் வந்து ஆடியோ கொடுத்துருக்கேன். அவர் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக வந்துட்டு பேசினார். நிஜமாகவே அது வந்துட்டு நல்லா இருந்தது, கேட்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் வந்து அதை தான் சொன்னார். ஸ்போர்ட்ஸில் வந்து தயவு செஞ்சு எல்லா பசங்களையுமே வந்து ஆக்டிவாக வந்து இருக்க விடுங்க. படிப்பு எவ்வளோ முக்கியமே அதே சேம் டைம் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஏன்னா அவர் ஒரு டாக்டர் அப்படின்றனால அவருக்கு வந்துட்டு அது ஹெல்த் இஷ்யூஸு அதெல்லாம் வந்துட்டு தெரியும்ல. நம்ம வந்துட்டு ஆக்டிவாக இல்லைனா என்னென்ன நடக்கும், என்னென்ன ஆகும் உடம்புக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த பலூன் வந்து ஆஸ் யூஷுவல் வருஷம் விடுவாங்க. அந்த வருஷம் அது வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும், மேலே வந்து போகாது, உள்ளே போய் வந்து மாட்டிக்கும். ஸோ பசங்களாம் செம்ம டயர்டு. அதனால் அந்த குளுக்கோஸு அதெல்லாமே வந்து டேங்க் அதெல்லாமே வாயில் கொட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நான் காமிச்சிருக்கேன். மிஸ்ஸுங்களாம் அவ்வளோ வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க பசங்களை. கொடுத்துட்டு தண்ணியும் வந்துட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த கொஞ்சம் நேரம் உட்கார டைம் ஃபுல்லாகவே பசங்களுக்கு நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் யோகா. பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. பசங்க அப்படியே கத்திகிட்டே இருக்கிற சவுண்ட் கொஞ்சம் கேட்கும். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி டீலாம் கூட நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபுல் டே உட்காரும் போது எனக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரே இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம் இல்லையா, அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் டீ கூட வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் அன்றைக்கி. Centuries past. What a confidence.
அந்த ரன்னிங்லேயுமே வந்து என் பொண்ணு வந்து ஓடி இருந்தா. இந்த ட்ரெஸ்ஸு ஏன் நான் காமிக்கிறேன், இவங்க எல்லாமே வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நான் பார்த்தேன். கேட்டதுக்கு பசங்க தான் சொன்னாங்க. இவங்களாம் வந்து என் அக்கா பொண்ணோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களாம் வந்து அந்த ட்ரில்லில் வந்து இருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் வந்து வருது. ஒரு நெட்டட் ஷாலும் வந்துட்டு வருது. 400 சம்திங் சொன்னாங்க. அதான் அந்த ட்ரில்லு பசங்க அதுதான். அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு அதுக்காக தான் காமிச்சிருந்தேன். மீஷோவில் நிறைய பேர் வந்துட்டு மீஷோவில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களே வந்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. 430 அந்த ஃபுல் செட்டே வந்து, ஆனால் ஒர்த்துன்னு தான் தோணுது எனக்கு. நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஷராரா டைப் அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இது மெயின் கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்கள், அதுதான் மெயின். ஒரு பாப்பா பண்ணியிருப்பா பாருங்கள், சூப்பராக இருக்கும். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துருமோன்ற பயத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் நடுவில் வந்து பேசியிருக்கேன். நடுவில் வந்துட்டு மியூசிக் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும் அப்போ தான். இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு பண்ணுவா. நீங்கள் அதை எதிர்க்க ரோப் தெரியுதா, அந்த ரோப்பில் தான் வந்து அவள் ஆரம்பிப்பா. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு அவள் வந்துட்டு சின்னதுலேருந்தே வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஜிம்னாஸ்டிக் வந்துட்டு கற்றுக்குறவளாம். ஸோ சூப்பராக வந்து பண்ணா குழந்த. அப்படியே பிரமிப்பாக வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ வந்துட்டு நல்லா இருந்தது. ஒவ்வொரு பசங்களுமே வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக வந்து கலந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க. முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருப்பீங்க, அதை நெருப்புலாம் வந்துட்டு விட்டு, அதெல்லாம் வந்து பாய்ஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணாக வந்து அவள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. பயப்படாமல் இது என்னால் முடியாது, நான் ஒரு பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்காம நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தைரியமாக வந்து முன்னே வரதே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப பயந்தாங்கொல்லிங்க. நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து சின்னதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப பயப்படுவேன். ஐயோ இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு. சொல்லப்போனாக்கா எனக்கு இன்னும் பைக்கு கூட ஓட்ட தெரியாது. பைக்கு ஏங்க, சைக்கிளே வந்து எனக்கு ஓட்ட தெரியாது. அந்த அளவுக்கு நான் பயப்படுவேன், கீழே விழுந்தால் அடிபட்டுடுமோ அப்படின்னு. பட் இப்போ இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அவங்க பவரை வந்து காமிக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. என் பொண்ணுமே அப்படி தான், என்ன மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என் பொண்ணு செம்ம போல்டு, பேசுறதுலையுமே சரி எல்லாத்துலேயுமே சரி. அவள் the child waves magic mid-air, defying gravity, defying courage. What a balance and what a control. பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் சொன்னேன். அவ்வளோ வந்து அழகாக இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஐயோ குழந்தை கீழே விழுந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவள் ஒரு டீச்சரோட பொண்ணா, அந்த ஸ்கூலில் படிக்கிற டீச்சரோட பொண்ணே தான் அவள். அவ்வளோ இதுவாக அழகாக வந்து பண்ணியிருந்தா. சின்ன பொண்ணு தான், சூப்பராக வந்து பண்ணியிருந்தா. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதான் நான் சொல்கிற மாதிரி கேர்ளு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் நீ வந்து இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அவங்களையும் ஸ்போர்ட்டிவாக வந்து எல்லா கேம்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். பசங்களை வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டு சூப்பராக வந்து விளாட சொல்லுங்கள். கேமுன்னு இல்லை, எல்லாத்தையுமே டான்ஸாக இருக்கட்டும் இல்லை கராத்தே அந்த மாதிரி ஏதாவது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து கலந்துக்க விடுங்க பசங்களை. வேண்டாம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து பசங்களை கலந்துக்க விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. நீ இது உன்னால் முடியும், நீ பண்ணுவ, நீ சூப்பராக பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே போதும். அதுவே Zumba is not just a dance, it is a therapy in motion. Black and white, strength and grace. They own the rhythm, they own the space. அந்த ஒரு வேர்டிங்ஸே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி. நிஜமாகவே சொல்ல போனாக்கா அவ்வளோ அழகாக வந்து அவங்க கலந்துப்பாங்க. வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு கலந்துட்டு அவங்க வந்து வின் பண்ணணும். வின் பண்ணுறாங்களோ இல்லையோங்க, எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்க விடுங்க. என் பொண்ணுமே அப்படி தான். நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். அவள் ரன்னிங் ஓடுறதா இருக்கட்டும், ரிலேயாக இருக்கட்டும், அவள் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக வந்து இப்போ கலந்துக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாத்துலேயுமே. லாஸ்ட் இயர் தான் அப்படியே இருந்தா. எனக்கு இந்த வருஷம் நிஜமாகவே சொல்ல போனால் அவ்வளோ சந்தோஷம். அவள் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டது. நான் சொன்னேன், நீ உனக்கு எது வருமோ அது நீ கலந்துக்கமா அப்படின்னு சொல்லி நான் இதுவுக்கு நான் வந்து விட்டுட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டா. ஸோ அதனால் வந்து அதான் சொல்கிறேன், எவ்வளோ பசங்க பாருங்கள் நீங்கள், 1 2 இல்லை, ஒவ்வொரு பசங்களுமே அவ்வளோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ வந்துட்டு கராத்தே பண்ணுறது, அந்த நெருப்பு இது பண்ணுறது, யோகா பண்ணுறது, அது மாதிரி நிறைய வந்து அப்புறம் அந்த பொண்ணு ஜிம்னாஸ்டிக் பண்ணது, அவ்வளோ வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது ஒரு ஜும்பா டான்ஸ் மாதிரி.
ஸோ என் பொண்ணுமே நான் சொன்ன மாதிரி ரன்னிங்கில் வந்துட்டு தேர்டு தான் வந்திருப்பா. ஸோ அதுவே வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா, அம்மா நான் வந்து ஸ்லோவாக ஓடிட்டேனா அதனால் உனக்கு எதனா மனசு கஷ்டமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீ வந்து கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், வின் பண்ணுறியோ இல்லையோ ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஸ்போர்ட்டிவாக கலந்துக்கிறல அது போதும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லுங்க. அங்கே Congratulations winners and thank you Mrs. Kalichogi Miss. I request Mrs. Kat David, primary teacher, to report to the victory stand. The winners of 100 meters dash under 19 category, please get ready. To take Karthik girls, report to the victory stand. காமிங்க. ஸோ இதுதான் சொன்னேன், தேர்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மெடலு. ஸோ இவங்களாம் வந்துட்டு என்னோடய பாஸ்தாவை பிடுங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, செம்ம ஆண்டி, சூப்பர் ஆண்டி அப்படி சொல்லிட்டு இருந்தாலுங்க. ஸோ இதுதான் ரிலேயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டா. அவங்க குரூப்புக்கு வந்துட்டு ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அது. நான் மட்டும் இல்லை, நான் தான் என்கரேஜ் பண்ணேன்னா என் பொண்ணை பக்கத்தில் மிஸ்ஸுங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவளை நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு. போட்டோ கேமரா வீடியோ, அந்த வீடியோ போட்டு நீ தான் ஆடின, இதை திருப்பி இன்னொரு பாட்டுக்கு ஆடு அப்படின்னு சொல்லுங்க. சி, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம எங்கேயோ லாஸ்ட் வித் என்னை பார்க்க வரவங்க, விஜய் எல்லாம் இருக்கு விஜய், எதுவுமே சாப்பிட முடியல விஜய், எல்லாம் இருக்குங்க, வேலை செய்யறதுக்கு ஆள் கூட இருக்காங்க, ஆனால் சாப்பிட முடியல, டாய்லெட் போகிறதுக்கு ஒரு ஆள் கூட வேணும், வெரி சேட், மார்னிங் ஆக்டிவிட்டிக்கு அவங்களால எந்திரிச்சு போக முடியாத லெவலில் தான் நான் பார்க்குறேன். So please take care, my dear parents. Like for you all, I wanted to give you one or two information about it. So நீங்க எல்லாரும் அழகா சூப்பரா ஆக்டிவா பண்ணிட்டீங்க, இம்ப்ரெசிவா இருந்தது, பயங்கர ஆட்டிடியூட்னா தப்பா ரைட்டா? ஸ்கிப்பிங் பண்ணுவா இல்லையா? ரைட். இந்த டாக்டரோட ஸ்பீச் தான் வந்து சொன்னேன் நான், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பசங்களை வந்துட்டு மோட்டிவேஷனாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி பேரண்ட்ஸு பசங்க எல்லாமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, கையம்மன் சவுண்டு தான் வந்து கேட்டுட்டு இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு கேளுங்க அவர் பேசுகிறத. இன்ஜினியர் டாக்டர் மட்டும் தான் ஆகணும்னு நினச்சிக்காதீங்க. நான் சொன்னேன் சார் சிலம்பம்ன்றதால இன்னைக்கு சிலம்பம் கோச்சிங் ஆஸ்திரேலியாவில் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்துட்ருக்காரு. ஆஸ்திரேலியாவில் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தனாலும் நம்ம இந்தியன் கிளாஸ்க்கு 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு 1 மணி நேரத்துக்கு. நீங்கள் 2 கிளாஸ் எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு. ஹானஸ்டாக அவர்கிட்ட வந்து எல்லாரும் நம்ம ஒரு சிலம்பம் கோச்சுக்கு மட்டும் இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமாக இருக்குது. மை டியர் பீப்புள், யூ கேன் பிகம் அன் பயோமெக்கானிஸ்ட். ஏன்னா ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இந்த ஜாப் தான் வந்து போகணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், ரயில்வே ஜாப், கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்பையும் ஃபிட்னஸாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஸ்டோரிலாம் கூட நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேளுங்க கண்டிப்பாக அவரோட பேசுகிறது. நான் யார் எந்த சீஃப் கெஸ்ட் பேசுகிறாங்களோ இல்லையோ எனக்கு இவர் பேசுனது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. வேலை சாப்பிடலாம் ஒன்றா, ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு எதுவும் பண்ணாமல் படுக்கிறீங்கன்னா யூ ஆர் டூயிங் எ டைம் ஃபார் யுவர் பாடி. நீங்கள் டைம் பண்ணுறீங்க, திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட ஏமாத்துறீங்க. ஐ டெல் இட் லைக் திஸ் பிகாஸ் நீங்கள் கடவுளாக பயப்படுறீங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். பயப்படுறீங்களா? கடவுள் பயப்பட பயம் இருக்கா? யூ ஆர் ஃபியர் ஃபார் காட்?
Hey, many people, there is God watching you and me. Every day do something for your body. கேட்டிங்களா அவரோட ஸ்பீச்சு? ஸோ சூப்பராக வந்து பேசினார் சார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளோதான், ஃபினிஷிங் மொமெண்ட் தான். அண்டு ரிலேக்கு வந்துட்டு அப்போது வந்து எதுவுமே கொடுக்கல கிஃப்ட்டு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 6:30 மேலே ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனால் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னான். ஸோ ஓகே அப்படின்ட்டு. ஸோ ஃபைனல் வந்துட்டு ஒரு மார்ச் பாஸ் பண்ணுவாங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து சொன்னேன் நான் தயவு செஞ்சு வந்து பசங்களை வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக வந்து விளையாட விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் ஃபுல் ஃபோனு, டிவி, அப்புறமா அந்த ப்ளே ஸ்டேஷன். என் பையனுமே அப்படி தான் சொல்ல போனாக்கா. பொண்ணு இருக்கிற இது வந்துட்டு என் பையன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக வந்திருக்க மாட்டான். அதுக்காகவே நான் அவனை புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்க. அந்த ஒரு தைரியம் வந்து வராது பசங்களுக்கு, அந்த போல்ட்னஸ் வந்து வராது நிஜமாவே. ஸோ நான்லாமே வந்துட்டு அப்படி தான். எனக்கு வந்து யாருன்னா எதிர்த்து பேசணுன்னா கூட எனக்கு வந்து தோணும். அது யாருன்னா வந்து அதட்டி பேசினா கூட வந்து அழ ஆரம்பிச்சிடுவேன். அப்படி ஒரு பொண்ணு நான். என்ன மாதிரி வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. என் பொண்ணு வந்து நிஜமாவே அப்படி இல்லைங்க. நிஜமாவே சந்தோஷமாக இருக்கா. அவள் வந்து பேசும்போது கொஞ்சம் அப்படி போல்டாக வந்து அவள் பேசுகிற போலாம். நீ ஏமா இப்படி இருக்கே, நீ என்னையே வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பா. இந்த இடத்துல வந்து நீ பேசணும், இந்த இடத்துல நீ பேசக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு வந்து அவள் அட்வைஸ் பண்ணுவாள். அப்போ தான் தெரியுது நான் குழந்தையாவும் இப்போ அவள் எனக்கு அம்மாவும் வந்துட்டு ஆயிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் வின்னிங் மொமெண்ட் அவங்க தான் வந்துட்டு ஃபுல் வின்னிங்கே. அவ்வளோதான், அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரீட் வின் பண்ணதுக்காக பீஸா வந்துட்டு அவங்க அப்பா ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ நைட் வந்து அதை சாப்பிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு முடித்தோம். செம்ம டயர்டாக இருக்கா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில, யாருக்கு பிடிக்கலன்னு தெரில. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா வளர்ந்து வர யூடியூபர்ஸு. ஸோ அவங்களுக்காக உங்களோட சின்ன ஒரு லைக்கோ கமெண்ட்டோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று போடுங்க. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது, நான் அதை வந்து படித்து வந்து ரிப்ளை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பாப்பா விஷ் பண்ணுங்கள். பாய்.